ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2025ல ஆல் இந்தியா பார் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டுப்படி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 20வது நோட்டிபிகேஷன், அதாவது 20வது எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போறாங்க. அதுக்கு உண்டான நோட்டிபிகேஷனுக்கான டெண்டர் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ ஆல் இந்தியா பார் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து முதல்ல இந்த பார் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம், எல்எல்பி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது எல்எல்பி படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை அப்ளை பண்ணலாமா, இல்ல எல்எல்பி படிச்சு முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க. சென்ற ஆண்டு ரிலீஸ் பண்ண அப்டேட் படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பத்தின ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அப்படிங்கறது எதுக்காக வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துவாங்க. பட் இப்பெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து நடத்துறாங்க. சரிங்களா? இது யாருக்கு வந்து நடத்துறாங்க அப்படின்னா, லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்க 3 இயர் எல்எல்பியோ இல்ல 5 இயர் எல்எல்பியோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு லாயரா நீங்க வந்து கோர்ட்ல போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து லாயருக்கு உண்டான, அதாவது அட்வொகேட்டுக்கு உண்டான எக்ஸாமினேஷன். இந்த ஒரு எக்ஸாமினேஷனை எழுதி நீங்க வந்து பாஸ் பண்ணால் மட்டுமே உங்களால வந்து அட்வொகேட் அப்படிங்கிற பேரை உங்களால வந்து வெளியில வந்து சொல்லிக்கிற முடியும். அது வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்க வந்து பாஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு லா ஹோல்டர் மட்டும்தான், அதாவது ஒரு லாயர் அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து லாயர் அப்படிங்கிறது வந்து வேற, அட்வொகேட் அப்படிங்கிறது வேற. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அப்படிங்கறது நீங்க எப்போ வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்றீங்களோ அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு முழுமையான ஒரு அட்வொகேட் அப்படிங்கறத நீங்க வெளியில வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல அப்டேட் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்டேட் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலா வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெண்டர் ஃபார் ஏபிஐ 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த டேட்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆல் இந்தியா பார் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி வந்து டெண்டர் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த டெண்டர் அப்படிங்கிறது ஜூலை 7ஆம் தேதி வந்து ஈவினிங் 5:54 அப்படிங்கிற இந்த டைமிங்க்கு வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இந்த டெண்டர் எல்லாமே வந்து யார் வந்து டெண்டர் எடுத்து அதுக்குள்ளான ஃபண்ட் அவங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அது எல்லாமே வந்து அப்டேட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து டிலே ஆகத்தான் செய்யும். அதனாலதான் இந்த வருஷம் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து டெண்டர், அதாவது அவங்க மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டெண்டர் ஃபார்ம் ஃபார் ஹோல்டிங் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன், அதுக்கான காஸ்ட் ஆஃப் டெண்டர் ஃபார்முக்கான ஃபண்ட் வந்து 15,000 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. டெபாசிட் ஃபண்ட் வந்து 1 crore அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெண்டரை பத்தின அப்டேட்ஸ் நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போயிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து டெண்டர் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட் ஏதாச்சும் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் வந்து கிடையாது. இன்னும் சாரி, ஆல் இந்தியா பார் வெப்சைட்லயும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க வந்து கொடுக்கல. அதே மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்லயும் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. சரிங்களா? ஓகே ப்ரோ, அப்ப சென்ற ஆண்டு எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது ஆக்சுவலா வந்து சென்ற ஆண்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அவங்க 19வது ஏஐபி எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுக்கான நோட்டிபிகேஷன் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3/9/2025 இந்த டேட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 19th ஆல் இந்தியா பார் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷனுக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் 3rd வீக்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கண்டினியூஸா போயிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இடையில வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அது வந்து 2வது அப்டேட். அந்த அப்டேட் வந்து பாருங்க, அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரிவர்ஸ்டு ஒரு லிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நோட்டிபிகேஷன் வித் ரிகார்ட் டு ரிவர்ஸ்டு ஷெட்யூல் ஃபார் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19th சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது டேட் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணாங்க. இது எதனால வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த அப்டேட் படி வந்து லா டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டேட்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க 3 இயர் எல்எல்பியோ இல்ல 5 இயர் பிஏ எல்எல்பியோ நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஃபைனல் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும்
இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து அரியர் வந்து வச்சிருக்க கூடாது, வித்தவுட் பேக்லாக்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிவர்ஸ்டு ஷெட்யூலா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அப்டேட் படி நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் மந்த் 3rd வீக் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து ஓபன் பண்ணாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 18th வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா டேட்டை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதனால எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு அப்டேட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்து அதை வந்து ரீசெண்டா வந்து சேஞ்ச் பண்ண லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, அதாவது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு தீர்ப்பை கொடுத்து தான் வந்து போன வருஷம் அப்டேட் அப்படிங்கிறது வந்து நடந்தது. அதனால இந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க அப்ளிகேஷன் டேட் வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஓகே ப்ரோ, இந்த வருஷம் ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வந்து எந்த டேட்ல வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ற ஆண்டு மாதிரியே வந்து இந்த வருஷமும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து செப்டம்பர் 3rd வீக்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அடுத்த வாரம், அதாவது இப்போ இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்டிபிகேஷனுக்கான அந்த ஒரு ஷெட்யூல் டேட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணிக்கோங்க. பார் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது, நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. தப்பு தவறா நீங்க வந்து அப்ளை பண்ணிட வேண்டாம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். போன வருஷம் வந்து 2 விதமான நோட்டிபிகேஷன், அதாவது 2 விதமான நோட்டிபிகேஷன் மீன்ஸ் வந்து ரிவர்ஸ்டு நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா நீங்க லார்ட் ஹோல்டரும் அப்ளை பண்ணலாம், அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 5 இயர் பிஏ எல்எல்பி படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல ஹானர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல 3 இயர் எல்எல்பி ஃபைனல் இயர் இந்த வருஷம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக இந்த ஆண்டு 20வது ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாமினேஷனை நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாமினேஷன்ல வித்தவுட் பேக்லாக் எந்த ஒரு அரியருமே வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன்ல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.